நடிகர் சூர்யா மற்றும் கார்த்திக் அவங்களுடைய பூர்வீக ஊர்ல தாங்க இப்ப நம்ம இருக்கோம். இங்க நடிகர் சிவகுமார், அதாவது சூர்யா, கார்த்திக் அவங்களுடைய தந்தையான சிவகுமார் அவங்களுடைய பூர்வீக வீட தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். பூர்வீக ஊரு வீடந்தளியில் இருக்குது. அந்த முதல் வாங்கின சம்பளத்துல தான் அந்த கோவில் கட்டி இருக்கிறாங்க. ஆமா, கோபுரம் வந்து கார்த்தி வந்து ஒரு சின்ன வயசு இருக்கும்போது வயிற்று வலி வந்து அப்போ இந்த கோயிலுக்குள்ள குடும்பமே வந்திருந்தாங்க. குடும்பமே வந்து சூர்யா தான் வந்து பூரா. அப்புறம் சூலூரில் வயக்காடு ஒரு 10-16 ஏக்கரா 20 ஏக்கரா எத்தனை தறி இருக்கு? இங்கே ஒரு 300 தறிக்கு மேலே இருக்குங்க. இங்கே தான் இருந்தாங்க. இறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் காலமாயிட்டாங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயமுத்தூர் மாவட்டம் சூலூர் நகராட்சிக்கு உட்பட்ட காசி கவுண்டன்புதூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கோம். இந்த கிராமம் தான் நடிகர் சிவகுமார் அவருடைய பூர்வீக ஊர். அவர் பிறந்து வளர்ந்த ஊர் இதுதான். நடிகர் கார்த்தி மற்றும் சூர்யா அவங்களுக்கும் இதுதான் பூர்வீக ஊருங்க. இவங்களுடைய பூர்வீக ஊரில் இவங்களுடைய பூர்வீக வீடை நல்ல முறையில் பராமரித்து இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல நடிகர்களுடைய பூர்வீக ஊருக்கு போயிருக்கோங்க. அவங்கெல்லாம் பூர்வீக ஊரை மறந்து அந்த ஊருக்கே வராமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சிவகுமார் அவர்கள் அவருடைய பூர்வீக ஊரில் அவரோட பூர்வீக வீட்டை இன்னமும் நல்ல முறையில் பராமரித்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நடிகர் சிவகுமார் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ஒரு கோவில் சிவகுமார், கார்த்தி, சூர்யா இவங்க 3 பேராலையும் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோவில் கட்டினதுக்கு பின்னாடி ஒரு கதையும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம வீட்டை போய் பார்க்கலாம் வாங்க. காசி கவுண்டன்புதூர். காசி கவுண்டன்புதூர் இது நடிகர் சிவகுமாரோட பூர்வீக ஊர். பூர்வீக ஊரு வீடந்தளியில் இருக்குது. அந்த பார்த்தோம் அந்த வீடு. அந்த வழியத்தான் இந்த வீட்டுக்கு கோயில் வழியத்தான் போகணும். இந்த வழிதான் ஒரு வீட்டுக்கு போற வழியா? அப்போ வந்து இந்த கோயில் வந்து பழைய கட்டடம் வந்து ஓடக்கல்ல கட்டி செவ்வறு இப்படி சாஞ்சு இந்த அளவுக்கு சந்து இருக்கு. அவர் வீடு வரும்போதெல்லாம் இந்த கோபுரத்தை பார்க்கையில இது இடிஞ்சு விழுந்துன்னா பள்ளிக்கூடம் பக்கத்துல குழந்தை இருக்குது, என்ன பண்றது, இது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கட்டணும் அப்படின்னு அவர் சின்ன வயசு இருக்கும்போது வயிற்று வலி வந்து அப்போ இந்த கோயிலுக்குள்ள புத்துங்கன்னு இத்தனை உயரம் இருக்குது சிவகுமாருக்கு. அப்போ வந்து இங்கே சாமி கும்பிட்டதுக்கு பிறகு அவருக்கு தெளிவாக நல்லா ஆனதுக்கு பிறகு இந்த கோயில் வந்து நாம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பகு முயற்சி எடுத்து பண்ணார். அப்போ வந்து நான் ஒருத்தனே கட்டி போடுவேன், ஆகாது, நீங்க ஊருக்குள்ள முடிஞ்சதை வசூல் பண்ணுங்க, கட்டாய வசூல் பண்ண வேண்டாங்க, முடிஞ்சதை வாங்கி போட்டு பண்ணுங்க, 10ஆவதுக்கு நான் போட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு பண்ணாரு. வேலை முடிஞ்சதுக்கு பிறகு பின்னால கோயில் இருந்தா கோபுரம் இருக்கணும்னு ஒரு பெரியவர் வந்து சொன்னாருன்னு அப்போ பார்த்து போட்டு ஒரு 100 கும்பாபிஷேகத்துக்கு மேலே பார்த்தவர் கலங்கல்ல இருக்கிறாரு. அப்போ சரி கார்த்திக்கு வந்து படித்ததுக்கு சீட்டு வந்து ஃப்ரீயாக கிடைச்சது. எங்க? அமெரிக்காவில் ஃப்ரீயாக சீட்டு கிடைச்சது கார்த்திக். அதனால வந்து அந்த காசை வந்து இந்த கோபுரத்துக்கு போட்டுடலாம் அப்படின்னு கோபுரத்துக்கு கொடுத்தாங்க. நல்ல முறையை கட்டி சிறப்பாக வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி அவங்க தான் குடும்பமோடு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடித்தாங்க. முதல் சூர்யா நடித்த நேருக்கு நேர் உன்னுடைய சம்பளத்தில் முதல் கட்டுந்து கோயில். 2வது வந்து கார்த்திக் வந்து அமெரிக்காவில் சீட்டு ஃப்ரீயாக கிடைச்சதுனால சிவகுமார் வந்து முன்னால் கோபுரத்துக்கு வந்து கார்த்தியினுடைய இது அது வந்து அப்போனா நேருக்கு நேர் படத்தில் சூர்யா முதல் வாங்கின சம்பளத்தில் தான் அந்த கோவில் கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், கோபுரம் வந்து கார்த்தி வந்து அமெரிக்காவுக்கு படிக்க முன்னால் கோபுரம். ஆமாம், இப்போ அந்த கும்பாபிஷேகத்துக்கு அவங்க குடும்பம் அவங்க கட்டின கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்களா? குடும்பமே வந்திருந்தாங்க. குடும்பமே வந்து சூர்யா தான் வந்து பூரா பண்ணாங்க. முன்னால் வந்து எல்லா வேலையும் சூர்யா தான் முன்னாடி பண்ணது. இப்போ இந்த ஊருக்கு இப்போ கடைசியாக வந்துட்டு போய் எவ்வளோ நாள் இருக்கும்? இப்போ வந்துட்டு போய் ஒரு 4-5 மாதம் இருக்குது. ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வராரு. அப்படியே அக்கா வீடு அங்கே பிரிவில் இருக்குது, அக்கா பையன் வீடு, அங்கே போயிடுவாங்க. இங்கெல்லாம் வீட்டை வாடகை கொடுத்தாங்க. மச்சான் அக்காலாம் இறந்ததுக்கு பிறகு அதிகம் அங்கே வருவாங்க. கோயில் இங்கே தான் இருந்தாங்களா? இங்கே தான் இருந்தாங்க. இறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் காலமாயிட்டாங்க. அப்புறம் அவங்க அக்கா பையன் அங்கே பிரிவில் வீடு கட்டி அங்கே இருக்கிறாப்புல வந்தால் இங்கே கோயிலுக்கு வருவார். இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டு கிழக்கால மாகாளியம்மன் கோயிலுக்கு நடந்தே போவார். இங்கேருந்து நடந்தே போவார். இப்போ சூர்யா அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஊர் மக்களோட சாதாரணமாக சகஜமாக பழகுவாங்களா? நல்லா பழகுவாங்க. நல்லா பழகுவாங்க எல்லாரோடையும். இந்த அங்கே இருக்க சின்ன ஸ்கூல், பழைய ஸ்கூலு, அதுதான் அவர் சிவகுமார் படித்த ஸ்கூலு. இங்கே படிக்கல, கலங்கல்ல படித்தாங்களா? சரி சரி. ஆரம்பத்துலேயே அவங்க வசதிங்களா இல்லை சென்னைக்கு போய் இதே சினிமா நடிச்சு தான் வசதி? சினிமாவுக்கு போய்தான் வந்து ஓவியம் வரைஞ்சது. ஓவியம் வரைய தான் போனது அவர். ஆமாம்.
ஓவியம் வரைஞ்ச பொள்ளாச்சி அவங்க சொந்தக்காரர் வந்து ஆ. சென்னைக்கு கூப்பிட்டு போனது. ம். அங்கே கூப்பிட்டு போய் ஓவியம் வரைஞ்சு அப்புறம் அப்படியே ஒரு படத்தில் ஒரு சீனு நடிக்க வந்தார். ம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கதாநாயகன் ஆனார். ம். அப்புறம் கல்யாணம் பண்ணார். ம். அப்புறம் பையன் 2 பொண்ணு 1 ம். எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. ம். எல்லாம் சிறப்பாக நல்லா இருக்குது. நல்லா இருக்காங்க. ம். ஆனா ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இங்க. ஆரம்பத்தில் கஷ்டம் தான். அந்த காலத்தில் கஷ்டப்பட்டது குடும்பம் தான். இப்போ இங்க சொந்த வீடு இருக்கு, அதே மாதிரி தோட்டம் காடெல்லாம் இருக்குதுங்களா? இருக்குங்க. உள்ள கிடக்குது எல்லாமே. இங்கே ஒரு 10 ஏக்கரா இருக்குது. ஆ. அப்புறம் சூலூரில் வயக்காடு ஒரு 10, 16 ஏக்கரா 20 ஏக்கரா வாங்கி போட்டுருக்குறாங்க. அப்புறம் வெளியிலையும் வாங்கி இருக்கிறாங்க. ம். அதெல்லாம் எவ்வளவு இருக்குதுங்கிறது தெரியாது. அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. சரி சரிங்க. உங்க பேருங்க? பழனிசாமி. பழனிசாமி. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விசைத்தறி ஓட்டிகிட்டு இருக்கேன். மிஷின் தறி ஓட்டிக்கிறீங்க? இதே வீடு தான் கோயிலுக்கு முன்னாடி. இந்த வீட்டில் தானா? வீட்டிலே வச்சு தறி ஓட்டுறீங்களா? இந்த வீடு தான். ஆ ஆ ஆ. இங்கே இந்த ஊருக்கு எந்த சைடு போனாலும் தறி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. எத்தனை தறி இருக்கு இங்கே ஊருக்குள்ள? ஒரு 300 தறிக்கு மேலே இருக்குங்க. வீடே 300 வீடு தான் இருக்கும்ல இருக்கு. அவ்வளோ தறி சொல்றீங்க? குடானுகளில் நிறைய ஒரு குடானுகளில் 50 தறி 30 தறி ஓடுது. ஓ, ஒரு குடோன்லேயே 50 தறி இருக்கும். இப்போ ஓடுறதெல்லாம் காடா துணிங்களா? காடாவு. காடா துணி தான் ஓடுது. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றியா. தமிழ் திரையுலகில் 4 தலைமுறை நடிகர்களை கண்டு அவங்களுடன் இணைந்து நடித்த பழம்பெரும் முன்னணி நடிகரில் ஒருத்தர் தாங்க நடிகர் சிவகுமார். அவருடைய பூர்வீக வீடு இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பிங்க் கலரில் தெரியுது பாருங்க, ஒரு காம்பவுண்ட் செவரு. இதுதான் நடிகர் சிவகுமார் அவருடைய பூர்வீக வீடுங்க. இந்த வீட்டை அப்படியே முழுமையாக பார்த்துக்கிட்டு நடிகர் சிவகுமார் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்கலாங்க. நடிகர் சிவகுமார் பார்த்தீங்கன்னா ராக்கையா கவுண்டர் பழனியம்மாள் தம்பதிக்கு 2வது மகனாக பிறக்கிறாருங்க. மூத்தது ஒரு அக்கா இருக்காங்க. 1941 அக்டோபர் 27 அன்னைக்கு இதே காசி கவுண்டர் புதூரில் தான் பிறந்திருக்காரு. அவருடைய தற்போதைய வயது 84 ஆகுதுங்க. பழனிசாமி அப்படின்றதாங்க இவருடைய இயற்பெயர். தமிழ் திரை உலகத்துக்குள்ள ஒரு ஓவியராக வந்து பின்னாடி ஒரு முழுநேர நடிகராக மாறின பிறகு ஏவிஎம் சரவணன் அவர்களால் இவருடைய இயற்பெயரான பழனிசாமி அப்படின்றத மாற்றி சிவகுமார் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏவிஎம் சரவணன் தான் இவருடைய பெயரை மாற்றி சிவகுமார்னு வச்சது. இந்த பெயர் மாற்றத்தின் போது பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் ஏவிஎம் சரவணன் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காருங்க. ஏன்னா சிவகுமாருடைய தந்தை வந்து பழனி முருகன்கிட்ட வச்ச ஒரு வேண்டுதலின் காரணமாக தான் இவருக்கு பழனியப்பன் அப்படின்ற பெயரை வச்சிருக்காரு. அதனால நீங்கள் வேற பேர் மாற்றினாலும் அது முருகப்பெருமானுடைய பேராக தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சு அதன்படி சிவகுமார் அப்படின்னு இந்த பெயரை மாற்றிருக்காங்க. இந்த பெயர் மாற்றத்துக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குங்க. அதாவது சிவகுமார்னு பெயரை மாற்றினதுக்கு பிறகுதான் இவருக்கு திரைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால பெரிய இடத்துக்கு போக முடிஞ்சுச்சு. அந்த நன்றி கடனை சரவணன் அவர்களுக்கு செலுத்துறதுக்காக தன்னுடைய மூத்த மகனான அதாவது சூர்யா இருக்கார்ல அவருடைய இயற்பெயர் சரவணன்னு வச்சாங்க. யாரு? ஏவிஎம் சரவணனுடைய நினைவா தன்னுடைய மூத்த பையனுக்கு சரவணன்னு சிவகுமார் வச்சு அதுக்கு நன்றி கடன் செலுத்தினாருங்க.